எதிலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இது நாள் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாதுங்க. எல்லா இடத்து பிரச்சனையும் இனிமேல் தீர்த்துடுவீங்க. உங்களுடைய குணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குணங்கள். எந்த விதத்திலும் யாருக்கும் ஒரு தீங்கு செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தாங்க நீங்கள். எப்பயும் முகத்தை ஒரு சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியவே தெரியாது. அது உங்களோட இயல்பாகவே இருக்கும். என் பிரச்சனை என்னோட போகட்டும், மற்றவங்களுக்கு ஏன் அதை கஷ்டப்படுத்திட்டு, இந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு தெளிவான அமைப்பில் தாங்க இருக்குது. எப்பொழுதும் தெளிவான எண்ணங்களுக்கு தான் சொந்தக்காரர். கம்பீரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. எதுக்கும் சோர்ந்து போகிறது உங்களுக்கு பிடிக்காது. கம்பீரமாக இருக்கணும், ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப. அதே போல் ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க. எத்தனையோ பிளான், நீங்கள் சொல்கிறீங்க எத்தனையோ பிளான் பண்ணிட்டேங்க, எல்லாத்துலேயும் தோற்று போயிட்டேங்கன்றீங்களா? பிளான் பண்ணுறீங்கல்ல, அதுவே ஜெயிக்கிறதுக்கு சமந்தாங்க. எந்த ஒரு காரியம் செய்யணுன்னாலும் திட்டமிடல் இருக்குது பாருங்கள், அதுதாங்க ஃபஸ்ட்டு வெற்றி. அந்த திட்டமிடல் ஜெயிக்குதா ஜெயிக்கலையான்றது நம்ம செயல்படுத்தும் விதத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது. ஒரு சிலவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. எடுத்தன் கவுத்தன் வேலையை பார்த்துட்டு நிறைய இடத்துல சிக்கல்களை சந்திப்பாங்க. ஆனால் மீனராசிக்காரர் அப்படி கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டாலுமே அவங்க தெளிவான ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு தான் அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. மற்றவங்களால தான் அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க செயல் எல்லாமே யாருக்கும் சிறிதளவும் கஷ்டம் கொடுக்காத ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசி. இயல்பாகவே அவங்க இலகிய மனம் கொண்டவர்கள். நல்ல ஒரு குணத்துக்கு சொந்தக்காரங்கள். சூழ்நிலைக்கு தகுந்தா போல் நடந்துக்குவாங்க. ஒரு சூழ்நிலை இந்த கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலான்னா அதற்கு தகுந்தா போல் அதை அழகாக கொண்டுட்டு போவாங்க. நிறைய காசு இருக்குது, பணம் இருக்குது, இதை எப்படி நடத்தலான்னா அதையும் அழகாக தெளிவாக கம்பீரமாக ஜெயிச்சாட்டிக்காக நடத்தி காட்டுவாங்க. இந்த சொந்தக்காரர்கள் மீனராசி தான். எல்லா விதத்துலேயும் தெளிவு. தாழ்வு நிலையில் இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஆட்ட மாட்டாங்க, அட்டகாசமே பண்ண மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. இதுதாங்க, இந்த மாதிரியான ஆட்களுடன் தாங்க இறைவன் எப்பொழுதும் பக்கபலமாக இருந்துகிட்டு இருக்கிறது. அதனால தான் எத்தனை முறை தோத்தாலும் திருப்பி திருப்பி ஜெயிப்பான்ற ஒரு எண்ணத்தோடு எந்திரிக்கிறாங்க. வாழ்நாளில் நான் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னுவாங்க. ஆனால் அத்தனை முறை அவங்க தோற்றுருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு காரியம் எடுத்து பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்களேன்னு தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க. இவங்களையும் பண்ண விட மாட்டாங்க, அவங்களும் பண்ண மாட்டாங்க. அதுதான் இவ்வளோ ரொம்ப நல்லவங்க தான் மீனராசி கூட இருக்கவங்களாம். அவ்வளோ நல்லவங்க. இவங்களையும் ஜெயிக்க விட மாட்டாங்க, அவங்களையும் ஜெயிச்சுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களால் தான் இன்னையா வரைக்கும் கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தா மீனராசி. இப்படிப்பட்ட மீனராசிக்கு கிரக பலன்கள் எப்படி இருக்குது, கிரகத்தால் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மீனராசி இப்போ நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது. இது நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், பொருளாதார விரயம், உடம்பு நிறைய உடம்பு சரியில்லாமல் போனதெல்லாம் இருந்தாலும் இப்போ மாறுதல்லாம் ஏற்படுதுங்க. என்னங்க 7.5 சனியில் எனக்கு மாறுதல் ஏற்படுது சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 7.5 சனி எல்லாருக்கும் சனி ராசியில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம கொஞ்சம் பயப்படுறோம். இருந்தாலும் 7.5 சனியில் நல்லா இருந்தவங்களும் இருக்கிறாங்க. கோடீஸ்வரமாக பிச்சைக்காரனாக இருந்து கோடீஸ்வரனாக கூட ஆகிருக்கிறாங்க. திருமணம் பண்ணி நல்லா இருந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம 7.5 மெயினாக நீங்கள் பார்க்கறது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம செயல்படும் விதத்தை கரெக்டாக பண்ணிக்கலன்னா எந்த காலமாக இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுதுங்க. நம்பக்கூடாதவங்கள நம்புகிறோம், நம்பக்கூடாதவங்க பேச்சை கேட்டு அதைப்படி செயல்படுத்துகிறோம், நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது, தேவையில்லாத வீண் விரயங்களுக்காக நம்ம செலவு பண்ணுறது, நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்காமல் கடன் வாங்கிறது, பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சிக்கலை சந்திக்கிறதுலாம் அதான். கடன் வாங்கி சாதிக்கலான்னு நினச்சவங்க யாருமே இன்னைய வரைக்கும் சாதிக்கலைங்க. கையில் இருக்கிறத வச்சு நான் வாழ்ந்துருவேன்றாங்க பாருங்கள், அவங்களாம் பெரிய ஆளாக கூட போயிருக்காங்க. அதனால் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு வாழணும்னு முயற்சி பண்ணுறவங்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மீனராசி. இப்போ கடன் மட்டும் வாங்கிடாதீங்க, அதுதான் இப்போ உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ மீனராசிக்கு குரு எப்படி இருக்காருன்னு பார்த்தா, குரு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. தொழில் வளர்ச்சி, பொருளாதார மாற்றம், இது வரைக்கும் வர இடத்துலேருந்து வரக்கூடிய பணம், நீங்கள் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்போ எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. குடும்பத்துக்குள்ளேயும் ஒற்றுமை ஏற்படுதுங்க. குருவால் இனி உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதம், சண்டைகள் எல்லாம் சரியாக போகுதுங்க. ஒற்றுமையாக இருப்பீங்க. கணவன் மனைவியிடையும் ஒரு ஒற்றுமை ஏற்படும். அதே போல் பேசுவீங்க. இப்போ 2 பேரும் பேசி ஒன்றா உட்காந்து நிறைய நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான காலகட்டத்தை
குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. தெளிவான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரியே உங்கள் பிள்ளைகளையும் மாற்றுவீங்க. நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல் குழந்தைங்களும் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், எந்த விதத்திலும் இவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்து குழந்தைங்கள நல்லா படிக்க வைப்பீங்க. இதையெல்லாம் உங்களுக்கு இயல்பான ஒரு மாற்றமாக இருக்கிறதுக்கு காரணம் குரு பகவான். ஏன்னா குரு ஒருத்தவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதல் கிடைச்சாலே பெரிய விஷயம். அது உங்களோட ராசிநாதன் இல்லையா, இன்னும் பலகீனம் ஜாஸ்தியாக இருக்குங்க. உங்களுக்கு பலம் அதிகம். பலகீனத்தெல்லாம் நீக்கிடுவார். இனி உங்களுக்கு பலகீனமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களோட குரு பலன் இப்போ அம்சமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. சூரியனால் இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய நன்மைகள், பிரச்சனையெல்லாம் தீர்க்க போகிறாருன்னு அர்த்தம். இனிமேல் தன்னால் தீந்துடும். நீங்கள் இதுக்காக எந்த விதத்துலேயும் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பலன்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு சூரியன் கொடுக்குறார். தாய் தந்தை உறவுகள் பலப்படும். இப்போ இது வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன வாக்குவாதமோ சண்டையோ பிரச்சனையோ கூட இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட அந்யோன்யமாக பழகுவாங்க. என் பிள்ளை, எங்கள் அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு உணர்வோடு பழகக்கூடிய தருணத்தை சூரிய பகவான் கொடுக்குறார். அதே போல் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வர்ணமாக இருக்கிறதா இருந்தால் இப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சொந்த இரத்த வந்த உறவுகள் கூட இப்போ உங்ககிட்ட ஓரளவுக்கு அனுசரணையாக வருவாங்க. இருந்தாலும் பார்த்துக்கோங்க, நிதானம் இப்போ ரொம்ப முக்கியங்க. வேலை செய்யும் இடத்துலலாம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்ச வேலைக்கு ஒரு பலன் கூட இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ தெரியும், நீங்கள் தான் அந்த வேலையை செஞ்சீங்க, உங்களால் மட்டும்தான் அந்த வேலை செய்ய முடியும், அதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் தான், உங்களுக்கு பாராட்டு மழையை கொட்டுவாங்க. இதையெல்லாம் சூரியன் உங்களுக்கு செய்கிறாருங்க. புதன் பகவான் நல்ல மாற்றத்தை தராருங்க. எப்பயுமே ஓரளவுக்கு புத்திசாலித்தனமாக தான் யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான். எதையாவது செய்யணுன்னா யோசித்து தான் செய்வீங்க. இருந்தாலும் அது சில இடங்களில் தவறாக போனதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது, எல்லாம் கூட இருந்தவங்க தான். வேறு என்ன பண்ண முடியும்? சில இடங்களில் அதை சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டிய அமைப்பில் இருந்திருப்பீங்க. இப்போ புதன் உங்களுக்கு ஷார்ப்பாக ஆக்குவார், உங்களை இன்னும் புத்திசாலித்தனமாக ஆக்குவார். இந்த கூட இருக்கிறவங்கள கூட எப்படி கரெக்டாக அவங்கள நம்மகிட்ட எந்த வித வம்பும் வச்சுக்காமல் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற மாதிரி புதன் யோசித்து செயல்பட வைப்பார். இதையெல்லாம் நல்ல மாற்றத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது. கவலையே படாதீங்க, இப்போ உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரளவுக்கு சுமாரான பலன் தாங்க கிடைக்கிது. வேறு ரொம்ப பெரிய நல்ல மாற்றம் கிடையாது. அதுக்காக கீழே தள்ளி விடுறாரானாலும் இல்லை, ஏதோ ஓரளவுக்கு உங்களை கொண்டுட்டு போகிறாரு. என்ன, வண்டி வாகனங்களில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. தேவையில்லாத ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, இல்லை வண்டியில் ஏதாவது பிரேக் இருக்கா, காற்று இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா இப்போ செவ்வாய் சரியில்லாத பொழுது நாம் கரெக்டாக போனால் கூட எதிர்க்க வரவங்க எப்படி வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. கூட பிறந்தவங்க உங்ககிட்ட அனுசரணையாக தான் இருப்பாங்க. ஆனால் பூர்வீக சொத்துன்னு வரும்பொழுது, பிரிக்கிறதுன்னு வரும்பொழுது அப்போ தான் அவங்களோட முகங்கள்லாம் தெரியும். இந்த டைம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்களோட சுய முகத்தை பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிக்கலாம் யார் எப்படின்ட்டு. அதனால் இப்போ கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுங்க. இந்த டைம் செவ்வாயால் உங்களுக்கு பெரிய நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. எப்படி போயிட்டுருக்கோ அப்படியே போயிட்டுருக்கோம். சுக்கிரன் உங்களுக்கு திடீர் பண வரவு, திடீர் செயல் வரவு எல்லாம் வரும். திடீர் சொந்தக்காரங்க வருவாங்க, திடீர்னு சொத்து பிரிக்கலாம் வாங்குவாங்க, திடீர்னு கோவிலுக்கு போகலான்னுவாங்க. எல்லாமே அந்த ஒரு மாதிரி டக்குன்னு இருக்கா மாதிரி, எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு கூட பார்த்திங்கன்னா நல்லா படுத்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது, சளி பிடிச்சிச்சின்னுவாங்க. அதை போல் ஒரு டக்குன்னு வர மாதிரியான அமைப்புகளை சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. பொருளாதார மாற்றம்லாம் நல்லா இருக்குது, நல்லா சிறப்பாக இருக்குது பொருளாதார மாற்றம். வருமானம் இருக்குது, செலவு இல்லாத வருமானம், விரயம் இல்லாத வருமானம். இப்போ நீங்கள் தான் அதை எப்படி செலவு பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சுக்கிரனால் உங்களுக்கு யோகம் தாங்க. சுக்கிர பலம் பெரிய பலமாக இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக தாங்க இருக்குது, கவலையே பட தேவை. சந்திரன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனசை போட்டு கசக்க வைக்கிறார், கசப்பாகவே வச்சுருக்கார். எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனு, கோபம், ஆத்திரம் இதையெல்லாம் வர வைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். பழசை நினச்சி பார்க்குறது, பழசு நினச்சி உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவ்வளோ செலவு பண்ணனே, ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ பண்ணிட்டனே, இவ்வளோ எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டனே, அதை பண்ணிட்டனே, இதை பண்ணிட்டனேன்னு புலம்ப வச்சுக்கிட்டு இருக்கார். இதையெல்லாம் செய்யாதீங்க, புலம்பாதீங்க. ஏன்னா நடந்ததாகவே இருக்கட்டும். தப்பிச்சு வந்திருக்கிறோம் இல்லையா, அது போதும். நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வைங்க.
அதை விட்டுட்டு போனதை நினச்சி வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலனை தான் தராரு, பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மன சங்கடங்களை, பழைய நினைவுகளை ஏற்படுத்துகிறாரு. இதனால் உடம்புக்கு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சந்திராஷ்டிரமும் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். பார்த்து நிதானமாக செயல்படுங்க. சந்திராஷ்டிரத்தம்ப கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அன்றைய தினம் இறைவனை வழிபாடு செய்துட்டு எந்த வேலையாக இருந்தாலும் தொடங்குங்க. அதே போல் இஞ்சி எடுத்துக்கோங்க உணவில். வேறு வழியே இல்லை, உங்களுக்கு தொடர்ந்து அதே போல் தான் இருந்துகிட்ருக்கு கொஞ்ச நாளாகவே. அன்றைய தினம் நிறைய பிரச்சனைகள், சண்டை சாடி, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகிறதெல்லாம் இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் அன்றைய தினம் அமைதியை கடைப்பிடிங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. அதே போல் வீட்டில் குடும்பத்தில் கூட பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. டக்கு டக்குன்னு எடுத்தன் கவுத்தன் வார்த்தைகளை விடாதீங்க. மனசுக்குள்ளே ஒரு கோபத்தெல்லாம் வளர்த்துக்காதீங்க. இதையெல்லாம் சந்திரன் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு, பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் அதை சரி பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக வராருங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறீங்களா? பொருளாதார வரவு இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்குது, நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் கோபம் அதிகமாக வரும், தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரா மாதிரி இருக்கும், டென்ஷனாக இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், உடம்பு சூடாகிற மாதிரியே இருக்கும். இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டே இருக்கார். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், யார் எந்த தப்பு பண்ணாலும் சாம கோபம் வரும். அதை சகிச்சிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அதை வந்து சனி பகவான் இப்போ கொடுக்குறார். அதே போல் வார்த்தைகளை மட்டும் தேவையில்லாமல் விட்டுறாதீங்க. சிலர் டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவாங்க கோபத்தில், அப்புறம் தான் யோசிப்பாங்க நம்ம சொன்னது தப்புன்னு. இருந்தாலும் அன்றைக்கி அந்த வார்த்தையை விட்டது தானே, என்ன யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு சனி பகவான் நிறைய மாற்றத்தை தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் தேக ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. ஆனால் உடம்புக்கு ஏதாவது சின்னதாக பிரச்சனைனா மட்டும் உடனடியாக போய் மருத்துவரை பாருங்கள். அதே போல் ஆயுள் தீர்க்கம்லாம் உண்டாகுதுங்க. எந்த விதத்துலேயும் ஆயுள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும், தீர்காயுசாக இருப்பீங்க. ரொம்ப சிறப்பான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடுங்க. விநாயகர் வழிபாடு இன்னும் சிறப்பான வழிபாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. ராகுவால் பொருளாதார மாற்றம் இருக்குது. இப்போ சுக்கிரன், ராகு, புதன் இவங்க 3 பேரும் உங்களுக்கு நிறைய நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ராகு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, தேக ஆரோக்கியம், மன சங்கடம்லாம் நீக்கிடுவார், தைரியத்தை கொடுப்பார், வைராக்கியத்தை கொடுக்குறார், செல்வ செழிப்பை ஏற்படுத்துகிறார். ராகு தசைன்றது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப மரியாதையான இடத்துல அது இருந்துச்சு, நல்ல பார்வையாக இருந்துருச்சுன்னா நல்ல பலன் தாங்க. இதையெல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். அடுத்தது பார்த்திங்கன்னா கேதுவும் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பேங்க்லேருந்து லோன் கேட்டிருக்கேங்க, இன்னும் கிடைக்கலன்றவங்களுக்கு இப்போ கிடைக்கும். அரசாங்க ரீதியாக ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் வரணும், எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் அரசாங்க பணிக்கு தான் போகலான்னு இருக்கிறேன், எப்படி எக்ஸாம் எழுதுறதே தெரியல அப்படின்றவங்க கூட நீங்கள் வந்து உங்களோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுவாக தன்னால் வழிவகை கிடச்சி எந்த எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் வந்து இயற்கையான ஒரு அமைப்பில் கேது பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க. எவ்வளோ பிரச்சனையை கடந்து வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது. பிரச்சனையை நினச்சி கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரர்களாக இன்னைய வரைக்கும் இருந்துட்டீங்க. இதுக்கு மேலேயும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா நன்மைகளையும் செய்துக்கிட்டே இருப்பாருங்க.